புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இயேசு பிறப்பான நாளை நாம் கிறிஸ்மஸ் நாளாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இயேசு அவதரித்த இந்நாள் ஒரு மக்களுடைய வாழ்க்கையில் அன்பும் பாசமும் பரிவும் மற்றவர்கள் காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்குகின்ற ஒரு நாளாக இருப்பதை நம்மால் உணர முடிகின்றது. நம்முடைய ஒற்றுமை இருக்க வேண்டும். நம்முடைய வளர்ச்சி மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்ற நிலையில் இருக்க வேண்டும். அன்பு, நேசம், மனித நேயம் இவைகளை கொண்ட ஒரு நாளாக கிறிஸ்மஸ் நன்னாள் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்நாளில் குறிப்பாக நம்முடைய கிறிஸ்மஸ் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை வாழ்த்தினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ இந்நாளில் கிறிஸ்மஸ் நன்னாளில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் நாம் அனைவரும் ஒற்றுமையாக சகோதர சகோதரிகளாக இருந்து நம்முடைய புதுச்சேரி மாநில வளர்ச்சியில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற இந்நாளில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்வினை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இயேசு மகான் உலகில் அவதரித்த திருநாள் கிறிஸ்மஸ் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. உலகத்தில் உள்ள வெறுப்புணர்வுகளெல்லாம் நீக்கி அனைத்து மக்களும் சந்தோஷமாகவும் உற்சாகத்தோடும் அமைதியோடும் வாழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இயேசு மகான் அவதரித்த தினத்தை கிறிஸ்மஸ் தினமாக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்ற ஒரு தினமாக இந்த கிறிஸ்மஸ் தினமானது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தினத்தை கொண்டாடுகின்ற அனைத்து மக்களுக்கும் எங்களது புதுவை அரசின் சார்பாகவும் என் சார்பாகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் சார்பாகவும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். புதுச்சேரி வாழ் கிறிஸ்துவ சகோதரர் சகோதரிகளுக்கு எனது அன்பான கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அமைதி, அன்பு, தியாகம் என்று போற்றப்படுகிற மனித விழுமியங்களுக்கு அடிப்படையாக இருக்கின்ற இந்த 3 கொள்கைகளையும் 3 பண்புகளையும் இயேசுபிரான் நமக்கு அளித்திருக்கிறார். உலகம் அமைதியாகவும் அன்பாகவும் சகோதரத்துவத்தோடும் சகிப்புத்தன்மையோடும் வாழ வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையாக அவர் போதித்த அன்பு நமக்கெல்லாம் மிகுந்த தேவையாக இருக்கிறது. குறிப்பாக இந்த வேகமாக வளர்ந்து வருகின்ற இந்த காலத்தில், போட்டி மிகுந்த இந்த காலத்தில் இப்படிப்பட்ட அன்பும் அமைதியும் தியாகமும் விட்டு கொடுப்பதும் சகிப்புத்தன்மையும் இன்றைக்கு மிகப்பெரிய தேவை என்பதை நாம் அனைவரும் உணர்ந்திருக்கிறோம். உலகம் இன்றைக்கு பெரிய பதட்டத்தோடு இருந்து கொண்டிருக்கிறது. போர்களினால், அபாயங்களினால் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. மனித நேயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருப்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட உலகம் நம்மை சுற்றி இருக்கிற இந்த உலகத்தை தாண்டி புதுச்சேரியில் நமது மக்கள் அனைவரும் சகோதரத்தோடு வாழுகின்ற இந்த பண்பை நாம் தொடர்ந்து போற்ற வேண்டும் என்று சொன்னால்
எல்லாம் வல்ல இயேசு பிரானினுடைய அந்த கொள்கைகளை நாம் ஒவ்வொருவரும் மனதில் நிறுத்தி மொழி, மதம், வேறு எந்த உணர்வுகளும் வேறுபாடுகளும் நம்முடைய மனதை கலங்கப்படுத்தாமல், வேறுபடுத்தாமல் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்கின்ற ஒரு நல்ல சமுதாயத்தை படைக்கின்ற அந்த இயேசு பிரானுடைய கொள்கைகளை நாம் முழுவதும் பின்பற்றுவோமாக என்று சொல்லி, நம்முடைய புதுச்சேரியில் வாழ்கின்ற மக்கள் அனைவருக்கும், குறிப்பாக கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இயேசு பிறந்த இந்நன்னாளில் சமூகத்தில் வெறுப்புகளை நீக்கி மனித நேயத்துடன் வாழ்வோம். அனைவரின் இல்லத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து அன்பும் அமைதியும் நிறைந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அனைவருக்கும் என் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிறிஸ்து பிறந்த இந்த நன்னாளில் அவர் காட்டிய அன்பு மற்றும் கிறிஸ்துவத்தின் முதல் தத்துவமான தன்னை தான் எப்படி நேசிக்கின்றோமோ அதே மாதிரி பிறரையும் நேசிக்க வேண்டும். இதுபோல் நேசித்தால் இந்த உலகத்தில் அனைவரும் ஒற்றுமையாகவும் இன்பமாகவும் வாழலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இயேசு பிரான் அவர்கள் பிறந்த நன்னாளில் கிறிஸ்துவ மக்கள் அவர் பிறந்த நாளில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகின்ற நிலையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பதும் உரியர் பிறருக்கு என்பது வள்ளுவோட கூற்று. அன்பே சிவம் என்பது சைவமாகும். அகில உலகங்கள் அன்பு பாராட்ட வேண்டும் என்பது தன் வாழ்க்கையை செய்தியாக ஆக்கினார் இயேசுபிரான். எந்த மதமாக இருந்தாலும் அதன் நோக்கம் அன்பு என்பதுதான். நீ உன்னை நேசிப்பது போல் பிறரை நேசி என்பதுதான் பைபிளின் முழு சாரம். அன்பையே வாழ்க்கையாக்கி தன் மறைவிலும் அன்பையே அறைகோலாக்கி தன் வாழ்க்கையை தன் செய்தியாக்க இந்த உலகிற்கு காட்டியவர் இயேசுபிரான். இந்த உலகத்திற்கே விடிவெள்ளியாக காட்ட தேவனின் மைந்தன் வந்து உதித்த நன்னாள் இந்த கிறிஸ்மஸ் திருநாள். இந்த நன்னாளில் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். இயேசு பிறந்த தினத்தில் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்கற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்தவ மக்கள் புதுச்சேரி மட்டுமல்லாமல் என்னுடைய இந்திராநகர் தொகுதியினுடைய அனைத்து கிறிஸ்தவ மக்களுக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இயேசுவின் பிறந்த நாளில் கிறிஸ்மஸாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற எல்லாருடைய இல்லங்களிலும் நல்லது வந்து சேர்ந்து அவர்களுக்கு எல்லா வளமும் கிடைக்க வேண்டும் என்று இந்த கிறிஸ்மஸ் நாளில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.